ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங், டிகோடிங். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி நம்ம அதோட கண்டினியூஷன் தான். இப்போ நம்ம லெட்டர் கோடிங் தான் பார்த்துட்ருக்கோம் டைப் 1. நம்ம பேலன்ஸ் இருக்க சம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன் அ சர்டைன் கோட் பேசிக் இஸ் ரிட்டன் as DDULE. How is leader written in that code? ஸோ பேசிக்கை எப்படி எழுதலான்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எழுதலான்னு சொல்கிறாங்க. ஸோ லீடரை எப்படி எழுதலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பேசிக்கா. ஸோ BASIC இது எப்படிங்க எழுதலான்னு சொல்கிறாங்க? DDULE இந்த மாதிரி எழுதலான்னு சொல்கிறாங்களா? ஸோ நம்பர் கொடுங்க. பினா 2 வருமாங்க, ஏனா 1, எஸ்னா 19, ஐனா 9 வருமா, தென் சினா 3 வருமாங்க. ஸோ இப்போ இதுக்கெலாம் நம்பர் கொடுங்க, கீழே இருக்க லெட்டர்ஸ்க்கெலாம். ஸோ டி 4 வரும், அகைன் 4, யூ மீன் 21, எல்னா 12 வருமாங்க, தென் இ மீன்ஸ் 5. இப்போ நம்பர்ஸ்லாம் பாருங்கள், இங்கே 2 இருக்குங்க, இங்கே 4 இருக்குது. நமக்கு +2, அதாவது 2 லெட்டர் நமக்கு ஃபார்வேர்டில் மூவ் ஆகிருக்கு. தென் இங்கே 1 இருக்குங்க, இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ லெட்டருங்க மூவ் ஆகிருக்கு? +3, 3 லெட்டர்ஸ் மூவ் ஆகிருக்கா? தென் அகைன் பாருங்கள், 19 இருக்குது, இங்கே 21. ஸோ இங்கே +2 வருமா? தென் இங்கே 9 இருக்குங்க, இங்கே 12 இருக்குது. ஸோ +3. இங்கே 3 இருக்குங்க, இங்கே 5 இருக்குது. ஸோ +2வா? ஸோ ஆல்டர்னேட்டிவாக நமக்கு 2 and 3 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ஃபார்வேர்டில் மூவ் ஆகிருக்கா? லெட்டர்ஸ் ஃபார்வேர்டில் மூவ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க? லீடர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ LEADER லீடர் இருக்கா? ஸோ நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்தீங்கன்னா என்னங்க வரும்? ஃபர்ஸ்ட்டு எல்னா 12, இ 5 வருமாங்க, ஏனா 1, இங்கே 4 வரும், தென் ஈனா 5, ஆர் 18. இப்போ நம்ம +2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக +2, +3 அந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு 2லேருந்து தானங்க ஸ்டார்ட் பண்ணுது. 12 + 2 எவ்வளோ? 14 வருமா? தென் அடுத்து நமக்கு +3 தானே வரணும். தென் 5 + 3 என்னது? 8 வருமா? 1 இங்கே +2 இருக்குல்லங்க. ஸோ 1 + 2 நமக்கு 3 வருமா? தென் 4 + இங்கே 3 தானங்க இருக்குது. ஸோ 7 வருமா? அகைன் இங்கே +2 வாங்க. ஸோ 5 + 2 7 வந்திருக்கும். தென் இங்கே கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே +2ல் முடிஞ்சிருக்கா? ஸோ அடுத்து நமக்கு என்னங்க வரும்? +3ல் தானே வந்திருக்கணும். ஸோ 18 + 3 நமக்கு 21 வருமா? ஸோ இப்போ இந்த வேல்யூக்கெலாம் நம்பர் கொடுங்க. 14 என்னங்க வரும்? N வருமா? தென் இங்கே ஹெச் இருக்குமா? 3னா சி, 7னா G7 பார்த்தோம். தென் அகைன் இங்கே நமக்கு G வந்திருக்கணும். தென் 21 என்னங்க வரும்? U வருமா? ஸோ NHCGGUன்னு வந்திருக்கணும். பாருங்கள், ஆப்ஷன் பி. இங்கே எப்படிங்க நமக்கு கோட் வந்திருக்கு? ஸோ +2 +3 நமக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கு. சிம்பிளாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ் abroad is written as DROBAA and active is written as ETICAV. How will bishop be written in that code? இது ரொம்பவே சிம்பிளான சம்ங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸுக்கு ஒரு வேர்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நமக்கு கம்பேர் பண்ண 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்ராட். இதை எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்கங்க? DROBAA இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுக்கு நம்பர் கொடுங்களேன். நம்பர் கொடுத்தீங்கன்னா, நம்பர்னால் நான் வந்து இப்போது ஏனா 1, பினா 2, தென் ஓனா வந்து 15 இந்த மாதிரி கொடுக்க சொல்ல ஆர்டராக 1 2 3ன்னு கொடுங்க. ஸோ இங்கே என்னங்க வரும்? 1 2 3 4 5 6. ஓகேவாங்க. ஏன் இந்த மாதிரி கொடுக்க சொன்னேன்னா, உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதுல்ல, இங்கே இருக்க இதே லெட்டர்ஸ் தான் இங்கே ஜம்பிள்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த டி இருக்குங்களா? டியோட வேல்யூ என்னங்க? இங்கே 6 தானே. தென் ஆர் இருக்குங்களா? ஆரோட வேல்யூ இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குங்களா? ஸோ 3 எழுதலாமா? தென் ஓ வந்தால் இங்கே நமக்கு 4ல் இருக்குங்க. ஸோ இங்கே 4 எழுதலாமா? தென் பி நமக்கு செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கே 2 எழுதலாம். தென் இங்கே எய்தர் நமக்கு ஏ வந்து நமக்கு 1ல் இருக்குது, 5ல் இருக்குது. ஸோ எய்தர் நமக்கு இது 1ஆக இருக்கலாம், இது 5ஆக இருந்திருக்கலாம், இல்லைனா நமக்கு 5 1ஆக இருந்திருக்கலாம். ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் செட்டில் கம்பேர் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? ஆக்டிவ் எடுத்துக்கலாமா? ஸோ ACTIVE இது எப்படிங்க எழுதியிருக்காங்க?
EPICAV இந்த மாதிரி எழுதியிருக்காங்களா? ஸோ இதுக்கு நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்தா என்னங்க வரும்? 1 2 3 4 5 6ன்னு வருமா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு இங்கே இ தானங்க இருக்குது. ஈயோட வேல்யூ என்னது? 6. தென் டீனா 3ங்களா? அப்போ ஐ வந்தால் இதுதானே ஐ. ஸோ ஐனா நமக்கு 4ங்க. சிக்கு 2 இருக்குங்களா? செகண்ட் பொசிஷன். தென் ஏனா 1. தென் வீனா 5. பாருங்கள் நம்ம எல்லாம் கரெக்டு தான். 1 5 தானே எழுதியிருக்கோம். ஸோ இங்கேயும் 1 5 தான் வருது. ஸோ என்ன கோடுங்க ஃபாலோ ஆகுது? 6 3 4 2 1 5 தான் ஃபாலோ ஆகுது. ஸோ எழுதலாமா? இந்த பிஷப்க்கு இங்கே நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5 6. நமக்கு என்ன கோடு வரணும்? 6 3 4 2 1 5 வரணுமா? ஸோ 6th லெட்டராக என்னங்க இருக்குது? இந்த பி தானே இருக்குது. தென் தேர்டா? இங்கே தேர்ட் தானேங்க இருக்குது. ஸோ தேர்டாக இருக்கிறது நமக்கு இங்கே எஸ் இருக்குங்களா? ஸோ எஸ். தென் இங்கே 4th பொசிஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு 4ஆக என்னங்க இருக்குது? ஹெச் தானே இருக்குது. ஸோ ஹெச். தென் இங்கே 2 இருக்குங்களா? தென் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது ஐ. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பி. தென் 5 இருக்குங்களா? ஃபிஃப்த்தில் இருக்கிறது ஓ. ஸோ PSHIBOன்னு இருக்கணுமா? ஆப்ஷன் சி பாருங்கள். PSHIBO. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கிளியராக இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இந்த சம் பாருங்கள். இன் சம் ஆஃப் த ஃபாலோயிங் லாஜிக் table is coded as BUEFM and praise is coded as SQDTZ. Following the same logic, minor will be coded as. என்னங்க சொல்லியிருக்காங்க? டேபிளை நம்ம இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்களா? தென் இந்த ப்ரேஸை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். தென் மைனரை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். டேபிள் இருக்கா? ஸோ TABLE. அதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க? BUEFM. இப்போது இங்கே நம்பரிங் கொடுக்காமையே பாருங்களேன். இந்த டி எங்கே இருக்குது? நமக்கு பி எங்கே இருக்குது? இப்போ சும்மா இப்போ டீன்றது 20ன்னு வச்சுக்கோங்க. பி அப்படின்றது நமக்கு 2ல் தானே வரும். ஸோ ஏ வந்து 1னா இது நமக்கு 21 தானேங்க இருக்கும். ஸோ நமக்கு பார்க்கும்போதே லெட்டர்ஸை பார்க்கும்போதே தெரியுது. நம்ம எப்படி ஹெல்த் எழுதும்போது நம்ம வந்து வேர்ட் ஆர்டரை சேஞ்ச் பண்ணோமா? ரிவர்ஸ் எழுதணும்ல. ஸோ இங்கேயும் அதே மாதிரி வேறு பேட்டர்ன் தாங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன பேட்டர்ன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். இங்கே நமக்கு ஏ இருக்குங்களா? இதோட வேல்யூ என்னது? 1ஆ? தென் பியோட வேல்யூ 2ஆ? இங்கே டீனா 20 வருமா? யூனா 21 வருமா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆல்டர்னேட்டிவாக ரிலேட் பண்ணியிருக்காங்கங்க. ஓகேங்களா? தென் அதே மாதிரி இந்த பி எடுத்துக்கோங்க. பி இங்கே வந்து நமக்கு 2 வருமாங்க. ஈயோட வேல்யூ நமக்கு வந்து 5ஆ? இது இப்படியே இருக்கட்டும். ஸோ எல்லோட வேல்யூ என்னது? 12. தென் இங்கே ஈயோட வேல்யூ என்னதுங்க? 5 வருமா? இங்கே எஃபோட வேல்யூ என்ன வரும்? 6 வருமா? தென் எம்மோடது 13 வருமா? பாருங்கள். 12 13 இங்கே இருக்குது. 5 6 நமக்கு இங்கே இருக்குது. ஸோ என்னங்க ஆயிருக்கு? 20 இங்கே கிராஸாக வர இந்த செகண்ட் வேல்யூ +1 இருக்குது. தென் அதே மாதிரி இங்கே ஏ இருக்குன்னா இங்கே கிராஸாக இருக்க வேண்டிய வேல்யூ நமக்கு +1 ஆகி 2ஆக இருக்குங்க. தென் இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள். இது மட்டும் நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக +3ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிராஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு +1 வந்திருக்கணும். தென் இங்கேயும் கிராஸாக எடுக்கும்போது இங்கே +1 இருக்கணும். இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக +3ஆக இருந்திருக்கணும். தென் 12 இங்கே 13ஆங்க. ஸோ இங்கே +1 இருந்திருக்கணும். தென் அதே மாதிரி இங்கே இயூஎஃப்மே உங்களுக்கு +1 இருந்திருக்கணும். ஸோ இதே கோட் தான் நமக்கு ப்ரேஸ்க்கு ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணலாமா? ஸோ பாருங்கள். ப்ரேஸ் PRAYS. அதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க? SQDTZன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ நம்பர் கொடுங்களேன். ஸோ இங்கே பீனா என்னங்க வரும்? 16ஆ? தென் ஆர்னா 18 வருமா? A1 Yனா 25 Sனா 19. ஸோ இங்கே எஸ்னா 19 வரும். தென் Q வந்தால் 17 வருமாங்க. Dனா 4 T 20 Zனா 26. இப்போ அப்படியே கிராஸாக மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே 16 இருக்குங்க. இங்கே 17. ஸோ +1. இங்கே 18 இருக்குங்க. இங்கே 19. ஸோ +1. சிமிலர்லி இதை மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும்னு சொன்னோமா? இந்த வேல்யூவை. ஸோ +3. தென் இங்கே Y இருக்குங்க. இங்கே Z இருக்குது. ஸோ இங்கே +1 வரும். தென் இங்கே 19 இருக்குங்க. இங்கே வந்து 20 இருக்குது. ஸோ இங்கே +1. இப்போ இதே மாதிரி நம்ம மைனருக்கு செக் பண்ணலாமா? ஸோ மைனருக்கு பாருங்கள். MINORன்னு வருமா?
ஸோ நம்பர் கொடுங்களேன். எம்மோட வேல்யூ என்னதுங்க? 30னா ஐனா 9 வருமா? என் 14, ஓ 15, ஆர்னா 18. இப்போ நம்ம என்னங்க சொல்லியிருக்கோம்? இங்கே இப்போ நீங்கள் எம் எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு +1 ஆயிருந்துருக்கணுமா? தென் இங்கே ஐ எடுத்துக்கிறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக இங்கே +1 வந்திருக்கணுமா? இங்கே 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உனக்கு என்னங்க வந்திருக்கணும்? +3 வந்திருக்கணுமா? இங்கே 15னா ஆல்டர்னேட்டிவாக இங்கே +1 வந்திருக்கணும். இங்கே 18னா இங்கே +1 வந்திருக்கணும். ஸோ செக் பண்ணலாமா? ஸோ செக் பண்ணுங்கள். இப்போ எம் எடுத்துக்கிறீங்க. +1னா என்னங்க வரும்? என் தானே வரும். அதாவது 14 வந்திருக்குமா? எம் அடுத்ததாக வரக்கூடிய வேல்யூ என் வந்திருக்குமா? ஸோ அந்த எண்ணை நீங்கள் எங்கே எழுதணும்? இங்கே எழுதணுங்க, செகண்ட் வேல்யூவா. தென் இங்கே ஐ இருக்குது அப்படின்னா +1. ஐக்கு அடுத்ததாக என்னங்க வரும்? ஜே வருமா? ஸோ அந்த ஜே இங்கே எழுதலாமா? தென் இங்கே 14 இருக்குன்னா +3 என்னங்க வரும்? 15, 16, 17 வருமா? ஸோ 17 அப்படின்னா இங்கே க்யூ எழுதலாமா? தென் இங்கே 15னா இங்கே கிராஸாக வரும்போது +1 இருக்குது. 16னா இங்கே பி வருமாங்க. தென் இங்கே 18னா +1 19 வரும். 19ஓட வேல்யூ என்னது? எஸ். ஸோ பாருங்கள், கோட் என்ன வந்திருக்கு? JNQSPன்னு இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், JNQSP. ஸோ ஆப்ஷன் ஏ ஈஸியாக இருக்குங்களா? ஸோ நீங்கள் இந்த சம்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். அண்ட் கோடிங்கிறது நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ், கோட் இஸ் ரிட்டன் ஆஸ் RWRXJ and union is written as VPLSS. How will young be written in that language? ஸோ சால்வ் பண்ணலாமாங்க? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோட் கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம எப்படி எழுதலான்னு சொல்கிறாங்க? RWRXJன்னு எழுதலான்னு சொல்கிறாங்க. இந்த யூனியனை VPLSSன்னு எழுத சொல்கிறாங்க. தென் எங்கே எப்படி எழுதலான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், QUOTE. இதை நமக்கு எப்படி எழுதலான்னு சொல்கிறாங்க? RWRXJன்னு எழுதலான்னு சொல்கிறாங்களா? இப்போ நம்பர் கொடுங்க. இப்போ க்யூவோட வேல்யூ என்னதுங்க? 17னா? ஸோ க்யூனா இங்கே 17 வருமாங்க. தென் யூ வந்தால் 21னா? ஓ 15, T20, ஈனா 5 வருமா? இங்கே செக் பண்ணுங்கள். ஆர் என்னங்க எழுதலாம்? 18 எழுதலாமா? ஸோ டபிள்யூ வந்தால் 23, ஆர் அகைன் 18, எக்ஸ்னா 24, ஜே வந்தால் 10 வருமாங்க. ஸோ பாருங்கள், இங்கே 17 இருக்குது, இங்கே 18 இருக்குது. ஸோ +1னா? தென் அதே மாதிரி இங்கே 21 இருக்குங்க, இங்கே 23 இருக்குது. +2வா? தென் இங்கே 15, இங்கே 18 இருக்குன்னா +3. தென் இங்கே 20, 24னா +4 வருமாங்க. தென் 5, 10 அப்படின்னா +5. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? 1, 2, 3, 4, 5ன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் லெட்டர்ஸுமே நமக்கு என்ன ஆகிட்டே இருக்குங்க, இந்த சீரீஸ் ஆஃப் லெட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம யூனியனுக்கு செக் பண்ணுவோமா? ஸோ பாருங்கள், யூனியனுக்கு UNION அது என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க? VPLSSன்னு மாறுதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்பர் கொடுக்கலாமா? நம்பர் கொடுங்க. யூனா என்னங்க வரும்? 21 வருமா? என்னா 14னா? ஐனா 9, ஓ 15, தென் அகைன் என்னா என்னங்க வரும்? 14 வருமா? இப்போ இங்கே வீனா 22, தென் பி 16, எல் 12, எஸ் 19, இங்கே 19 வருமாங்க. ஸோ இதுக்கு செக் பண்ணுங்கள். 21, இங்கே 22 இருக்குங்க. ஸோ +1. இங்கே 14 இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஸோ +2 வருமா? இங்கே 9 இருக்குங்க, இங்கே 12 இருக்குது. ஸோ +3யா? இங்கே 15 இருக்குது, இங்கே 19 இருக்குது. ஸோ +4. இங்கே 14 இருக்குங்க, இங்கே 19 இருக்குது. ஸோ +5. இதுவுமே நமக்கு 1லேருந்து 5 வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இதே மாதிரி எங்குக்கு செக் பண்ணலாமா? ஸோ இங்கே எழுதுங்க. இப்போது ஒய்க்கு நமக்கு ஒரு லெட்டர் ஃபார்வர்டில் மூவ் ஆகணும், அப்படி தானே? ஸோ ஓ வந்தால் நமக்கு 2 லெட்டர், தென் யூ வந்தால் +3, என்னுக்கு +4, தென் இங்கே ஜி வந்தால் நமக்கு +5ல் மூவ் ஆகணுமா? ஸோ எழுதலாமா? ஒய்யோட நம்பர் என்னதுங்க? இங்கே எழுதுகிறேன். ஸோ YOUNG. ஸோ ஒய் வந்தால் 25 வருமாங்க. இங்கே ஓனா நமக்கு 15, தென் யூனா 21 வருமா? N14, G7. ஸோ 25 +1 தானுங்க, 26 வருமா? தென் 15 +2னா 17 வரணுமா? 21 +3னா 24 வருமா? தென் 14 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 18,
7 + 5 நமக்கு 12 வருமா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் நம்பர் கொடுத்தாச்சா? இப்போ அடுத்து லெட்டர்ஸ் எழுதுங்க. 26னா என்ன வரும்? Z வருமா? தென் 17னா Q, 24னா X, 18னா R, தென் 12னா என்னங்க வரும்? L வருமா? ஸோ Z, Q, X or L. பாருங்கள், ஆப்ஷன் ஏ Z, Q, X or L கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாலுமே, அதாவது ஒரு வேர்ட் கொடுத்தாலும் நம்ம அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு 2 வேர்ட்ஸ் கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னாலுமே நம்ம சேம் மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதாங்க இந்த லெட்டர் கோடிங்கில் லாஸ்ட் சம். இப்போ நம்ம லெட்டர் கோடிங்கை வச்சு என்ன மாதிரியான டைப்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தோம். அதில் நமக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். In a coding language, the letters of English alphabet are arranged in such a manner that all the vowels are put in the end and the remaining letters are arranged from first letter onwards. The rearranged alphabets are used to denote the position occupied by the letter in the original alphabets. What is the code of meta? ஸோ என்னங்க கொடுத்துருக்காங்க? லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் சச் அ மேனர் தட் ஆல் த வவல்ஸ் ஆர் புட் இன் த எண்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ எல்லா வவல்ஸையும் அவங்க எங்கெங்கே எழுத சொல்கிறாங்க? எண்டில் வந்து எழுத சொல்கிறாங்க. வவல்ஸ் ஆர் புட் இன் த எண்டுன்னு இருக்கா? அண்ட் த ரிமைனிங் லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆன்வர்ட்ஸ். இப்போ நீங்கள் வவல்ஸ்னால் என்னங்க வரும்? AEIOU இது எல்லாமே நீங்கள் லாஸ்ட்லேருந்து எழுதுனீங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த கான்சனன்ஸ் இருக்குல்லங்க, அதை மட்டும் நீங்கள் அந்த ஆர்டரில் எழுதணும். The rearranged alphabets are used to denote the position occupied by the letter in the original alphabet. இப்போது ரீஅரேஞ்ச் பண்ண ஆல்ஃபபெட் இருக்குல்லங்க, அதாவது அந்த கான்சனன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஆல்ஃபபெட் இருக்குல்ல, அதை அந்த ஒரிஜினல் ஆல்ஃபபெட்ஸ் மாதிரியே எழுதுனீங்க அப்படின்னா இந்த மெட்டா அப்படின்ற கோட்க்கு என்ன வேல்யூ வரும், அதாவது என்ன ஆல்ஃபபெட்ஸ் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம எழுதலாமா? இப்போது இவங்க சொன்ன அரேஞ்ச்மெண்ட்டில் எழுதியாச்சுங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரிஜினல் ஆல்ஃபபெட்ங்க. இங்கே இருக்குல்ல, இது வந்து ஒரிஜினல் ஆல்ஃபபெட். இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண ஆல்ஃபபெட். பாருங்கள், AEIOUவை நம்ம லாஸ்ட் எழுதியாச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரிஜினல் ஆல்ஃபபெட்டையும் அவங்க சேஞ்ச் பண்ண ஆல்ஃபபெட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ மெட்டாக்கு நம்ம டீகோட் பண்ணலாமா? ஸோ எம் எங்கெங்க இருக்குது ஒரிஜினல் ஆல்ஃபபெட்டில்? இங்கே தானே இருக்குது. ஸோ எம் இந்த இடத்துல தானேங்க இருக்குது. ஸோ எம். எங்கெங்க இருக்குது? இங்கே இருக்குது. ஒரிஜினல் ஆல்ஃபபெட் தாங்க பார்க்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், the rearranged alphabets are used to denote the position occupied by the letters in original alphabet. ஸோ ஒரிஜினல் ஆல்ஃபபெட்டில் பார்க்கணும். ஸோ MET ஆங்க. ஸோ டீனா இங்கே வருமா? ஸோ டி. தென் ஏனா இங்கேங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து எழுதுங்க. மெட்டா தானே. ஸோ எம்னா Q வருமா? தென் ஈனா G, டீனா Y, தென் ஏ வந்தால் B வருமாங்க. ஸோ QGYB ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி பாருங்கள், QGYB. ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்துருந்தது என்னது? ஒரிஜினல் ஆல்ஃபபெட்ஸ் எழுத சொன்னாங்க. நம்மளை அதில் இருக்க வவல்ஸ் மட்டும் எடுத்து எங்கெங்கே எழுத சொன்னாங்க? எண்டில் வந்து எழுத சொன்னாங்க. அதே மாதிரி எழுதினதுக்கப்புறமா மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்க? ரீஅரேஞ்ச் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆர்டர்லேயே எழுத சொன்னாங்க. அண்ட் எழுதினதுக்கப்புறமா ஒரிஜினல் ஆல்ஃபபெட்டையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண ஆல்ஃபபெட்டையும் கம்பேர் பண்ணி ஒரிஜினல் ஆல்ஃபபெட்டில் இந்த மெட்டான்ற வேர்டை கோட் பண்ணால் நமக்கு என்ன கோட் வந்துட்டு வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா ஆப்ஷனில். ஸோ QGYB. இப்போ ஈஸியாக இருக்குங்களா? இதோட நமக்கு லெட்டர் கோடிங், அதாவது கோடிங் டீகோடிங்கில் டைப் 1 தாங்க கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம இன்னமே வந்து நமக்கு பேலன்ஸ் 6 டைப்ஸ் வந்துட்டுருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த ஃபர்தர் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.